ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு இதுல பார்க்க போகிறது இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான் 6 ஹவர் அவே. இந்த படம் எப்படி இருக்குது, படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மேலே இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ பேர் மாண்டனோ. ஸோ இவர் வந்து ஒரு எக்ஸ் மேரேனாக இருக்கிறாப்ல. இவரோட ஒய்ஃபு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போனவங்க இப்போ வரவே இல்லை, காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காப்ல. அதில் பர்டிகுலரான ஒரு பேசன் தான் வந்து பிடிச்சி வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கேட்கும் போது அவன் உன் ஒய்ஃபு சேஃபாக தான் இருக்கா, ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு 6 நபர்களை 6 மணி நேரத்துக்குள்ளே நீ கொலை பண்ணா அப்படின்னா அவள் உனக்கு திருப்பி கிடப்பா, இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாப்புல நம்ம ஹீரோவை. ஸோ இதனால் நம்ம ஹீரோ இந்த 6 மணி நேரத்தில் இந்த 6 நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணதுக்கு இந்த அசைன்மெண்ட்டை எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. அதில் 6வது நபர் யார் அண்ட் ஆல்சோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு FBI ஏஜென்ட் வந்து உங்கள் ஒய்ஃப் இத்தனை வருஷமாக அவங்க கூட வாழ்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலை, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஸ்மக்லிங்கு, செக்ஸ் டிராஃபிக்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடந்தையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நம்ம ஹீரோ நம்பவே இல்லை அப்படின்னாலும் கடைசி வரக்கூடிய அந்த 6வது நபர் யார், அந்த 6வது நபரை நம்ம ஹீரோ கொலை பண்ணாரா இல்லையா, தன்னோட மனைவியும் குழந்தையும் காப்பாற்றினாரா இல்லையாங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே ஒரு பழைய டெம்ப்ளேட் மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2024 எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் மூவி அப்படிங்கிற ஒரு ஃபீலை எந்த ஒரு ஆக்ஷன் மூவிலையும் எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கவே இல்லை. அண்ட் ஆல்சோ ஒரு 6 மணி நேரத்தில் 6 பேரை கொலை பண்ணோம் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டும் அந்த விறுவிறுப்பான போகக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் கண்டிப்பாக எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. ஸோ 6 மணி நேரத்தில் ஒரு 6 நபரை கொலை பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஹீரோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா போக போக வந்து ஒவ்வொருத்தராக கொலை பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இதுக்கு நடுவில் வர ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியே டோட்டலாக போரிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இதில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங்கான ஒரு தரமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயை கொடுத்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் அவுட்புட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட்டாக கண்டிப்பாக ஃபீல் ஆகிருக்கும். இப்போ பார்க்கறதுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருவோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.